ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் ஆப்பில் உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வந்திருக்கு, அதை நீங்கள் தெரியாமல் படிச்சிட்டிங்க. ஓகேங்களா? மறுபடியும் அந்த சேட்டை அன்ரீடில் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஒரு சேட் வந்திருக்கு, ஓப்பன் பண்ணி படிச்சிட்டிங்க, மறுபடியும் அதை படிக்காத மாதிரி அன்ரீடில் விடணும்னு நினச்சிங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் வாட்ஸ்அப் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த சேட்டை நீங்கள் தெரியாமல் ஓப்பன் பண்ணி படிச்சிட்டிங்களோ அந்த சேட்டு உங்கள் ஸ்க்ரீனில் இருக்குமா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி செலக்ட் ஆகிரும். செலக்ட் ஆன பின்னாடி ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா மார்க் ஆஸ் அன்ரீட்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் டாட் வந்துடும். அப்படின்னா என்னென்னா இந்த சேட்டை படிக்கலை அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஆயிரும். ஸோ யார் ஓப்பன் பண்ணாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், க்ரீன் டாட்டுக்குனால இந்த சேட் இன்னும் யார் ஓப்பன் பண்ணல அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த வித சேட்டையும் நீங்கள் அன்ரீட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் திடீர்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டீங்க. ஸோ அப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் டாட் அதிலேருந்து போயிடும். அதை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மார்க்கஸ் அன்ரீட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.